என் தங்கமே, உன்னை கீழே இழுத்தவர் யார் தெரியுமா? நீ உயரப்போகிற வேளையிலே உன் காலில் பிடித்து இழுத்த மனிதர்கள் இன்று அதே இடத்திலேயே சறுக்கி விழுந்து நின்றிருக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையின் திருப்பம் தங்கமே. இதுதான் அம்மன் எழுதுற நீதி. உன்னை உயர வேண்டாம் என்பதற்காக, நீ முன்னேறக்கூடாது என்பதற்காக, நீ நல்லதை அடையக்கூடாது என்பதற்காக, நீ நிம்மதி அடையக்கூடாது என்பதற்காக சிலர் உன்னை கீழே தள்ள முயற்சி செய்தார்கள். சிலர் உன் நல்ல மனசை துஷ்பிரயோகம் பண்ணினார்கள். சிலர் உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை பலவீனமா நினைத்தார்கள். சிலர் உன்னை வெற்றியடைந்தால் அவங்களுக்கு இடம் இல்லாம போயிடுமோன்னு பயப்பட்டார்கள். சிலர் உன் ஒளியை பொறுத்துக்க முடியாமல் உன்னை மங்க வைக்க நினைத்தார்கள். ஆனா என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியாக இருந்தது. அது உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமை. அதுவே அவர்களை பயமுறுத்தியது. அந்த பயம்தான் அவர்களை உன்னை கீழே இழுக்க தூண்டியது. அந்த பயம்தான் அவர்களை பொய்யை உண்மையாக்க முயற்சி செய்ய வைத்தது. அந்த பயம்தான் அவர்களை பின்னாலே பேச வச்சது. அந்த பயம்தான் உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது. ஆனா என் தங்கமே, ஒரு தூய மனசை, ஒரு உண்மையான ஆன்மாவை, ஒரு நேர்மையான பயணத்தை யாராலும் கீழே தள்ள முடியாது. அம்மன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். நீ அமைதியா தாங்குன துன்பத்தையும், நீ இதயத்துக்குள் வைத்திருந்த வேதனையையும், நீ யாருக்கும் சொல்லாம கொடுத்த பொறுமையையும் அவள் ஒவ்வொரு கணமும் கணக்கில் வைத்திருந்தாள். அதனால்தான் இன்று என்ன நடக்குது தெரியுமா? உன்னை கீழே இழுத்தவர்கள் தான் கீழே விழுந்து கிடக்கின்றார்கள். உன்னை தாழ்த்த நினைத்தவர்களின் வாழ்க்கைதான் இப்போது தாழ்ந்து கிடக்கிறது. உன் மீது வைத்திருந்த பொறாமையாலே அவர்களுடைய பாதை முடங்கி போயிருக்கிறது. உன்னை பாதிக்க நினைத்த அத்தனை சதி, அத்தனை திட்டங்களும் இப்போது அவர்களையே சுற்றி பிடித்திருக்கிறது. அவர்களுக்கு இப்போது நடப்பது நீ அனுபவிச்ச வலி இல்லை, அது அதன் 2.5 மடங்கு கூடிய கசப்பு. ஏன்னா அம்மன் அப்படி ஒரு நீதி படைத்தவள். நல்ல உள்ளத்துக்கு நல்ல பலனும், கெட்ட உள்ளத்துக்கு கெட்ட பலனும் அவள் ஒழுங்கா கொடுத்து விடுவாள். நீ அழுத நாட்களுக்கு அவர்கள் குழம்பும் நாட்கள் வந்துவிட்டது. நீ தானாக தாழ்த்தி கொண்டதற்கு அவர்களின் பெருமை கரைந்து போகும் நிலை வந்துள்ளது. நீ உதவி கேட்டும் உதவி செய்யாமல் தள்ளினவர்களுக்கு இன்று யாரும் உதவ கை நீட்டாத நிலை வந்து நின்றுவிட்டது. அவர்கள் விழுந்தது உன் பழிவாங்கலா? இல்லை, அது விதியின் திருப்பம் தங்கமே. அது அதர்மத்தின் முடிவு. அது அம்மனின் தீர்ப்பு. ஆனா நீ இன்னும் வலிமையாகி இருக்கிறாய். நீ இன்னும் அழகான உள்ளம். நீ இன்னும் முன்னேறிக்கிட்டே போற மனிதர். அவர்களை பார்த்து சிரிக்க வேண்டியதில்லை. அவர்களை பார்த்து பழிவாங்க நினைக்க கூடாது. உன் வேலை உனக்கு உரிய உயரத்திற்கு மேலே மேலே போவது. வீழ்ந்தவர்கள் பற்றி பார்ப்பதற்கு தேவையில்லை. நீ பார்க்க வேண்டியது உன் இலக்கு. நீ நம்ப வேண்டியது உன் ஒளி. உனக்கு துணை நிற்பது அம்மனுடைய அருள். அம்மன் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டாள் தங்கமே. நீங்கிய சிரிப்பு திரும்பி வந்து முகத்தில் மலரும். அழுத கண்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஒளிப்படும். நீயே தாழ்த்துன அந்த கனவுகள் இப்போ உன்னை உயர்த்தி பிரகாசப்படுத்த போகின்றன. நீ நினைக்காம இருந்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும். நீ நம்பாம இருந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் ஜென்மம் எடுக்க போகுது. நீ எதிர்பார்க்காம இருந்த ஆசீர்வாதம் உன்னை சுற்றி பிடிக்க போகுது. உன்னை கீழே இழுத்தவர்களோடு இனி உன் வாழ்க்கைக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவர்களின் அதிகாரம் முடிந்துவிட்டது. அவர்களின் தாக்கம் முடிந்துவிட்டது. அவர்களின் தடை அனைத்தும் உடைந்துவிட்டது. நீ இப்போ தொடங்குற வாழ்க்கை, அது உயர்வுக்கே பிறந்தது. அது வெளிச்சத்திற்கு பிறந்தது. அது வெற்றிக்கு பிறந்தது. இப்போ நீ முன்னே போ தங்கமே. அம்மன் உன் கையை பிடிச்சிருக்கு. வாழ்க்கை உன்னை உயர்த்த தயாராக காத்திருக்குது. உன்னை கீழே இழுத்தவர்கள் கீழே விழுந்துவிட்டார்கள். இனி உன்னை கீழே தள்ள யாருக்கும் சக்தியே இல்ல. என் தங்கமே, உன்னை கீழே இழுத்தவர்கள் கீழே விழுந்த கதையில் இன்னும் சொல்லாத உண்மைகள் நிறைய இருக்கிறது. நீ அதை கேட்டே ஆகணும். ஏன்னா இது உன் வாழ்வை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் சக்தி கொண்ட வார்த்தைகள். நின்னு பாதையை முடிச்சவர்களின் முடிவு எப்படி திரும்பி போகுது, உன் புன்னகை எப்படி மழை போல திரும்பி பொழிய போகுது, இதெல்லாம் உன் வாழ்க்கையை விளக்குகின்ற அத்தியாயங்கள். நீ ஒரு காலத்தில் எப்படி சின்னஞ்சிறிய விஷயத்துக்கு கூட மொத்த மனசையும் வைத்து நடந்து வந்தாய் தெரியுமா? உன்னை நம்பியவர்களுக்காக எல்லாம் விட்டுவிடவும் தயங்காதவள்.
உன் அன்பை கொடுக்கும்போது கணக்கெண்ணாமல் கொடுத்தவள். உன்னிடம் யாராவது உதவி கேட்டால் நீ உன்னோட பிரச்சனையை கூட மறந்து முதல்ல அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு தேடியவள். ஆனா அந்த மனசுதான் சிலருக்கு பொறாமை எரிச்சலாக மாறியது. நீ வளர்ந்து பிரகாசிக்கிறதை பார்த்தே அவர்களுக்கு பயம் வந்தது. நீ முன்னேறிச் செல்றதை பார்த்தே அவங்களுக்கு அவமானம் தோணியது. அதனால்தான் என்ன செய்தார்கள்? நீ மேலே ஏற முயன்ற ஒவ்வொரு படியையும் அசைக்க நினைத்தார்கள். நீ சிரித்தால் அந்த சிரிப்பில் குறை பார்க்க முயன்றார்கள். நீ செய்யும் சிறிய வெற்றியை கூட பெரிய தோல்வி போல சொல்லி உன்னை உடைக்க நினைத்தார்கள். நீ நல்லா நடந்தால் கூட அவ கிட்ட நல்லது எதுவும் வராது பின்னால் சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள். ஆனா வாழ்க்கை எப்போதுமே சத்தியத்தோட இருக்கும் தங்கமே. நீ எவ்வளவு அடக்கப்பட்டாலும் நீ எவ்வளவு தள்ளப்பட்டாலும் உண்மை ஒளிச்சுடரை மறைக்க யாராலும் முடியாது. அம்மன் நேரம் வரும்போது எல்லாம் திரும்பி போகும். அது தானே இப்போ நடந்திருக்கிறது. உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் தாமே தாழ்ந்திருக்கிறார்கள். நீ விழணும் என்று விரும்பினவர்கள் இப்போ தாங்களே ஆதரவில்லாமல் தடுமாறுகிறார்கள். நீ கீழே போனும் என்று பலம் இழந்த வார்த்தைகள் சொன்னவர்கள் இப்போ அப்படியே கீழே போய் ஆறுகரம் எதையும் பிடிக்க முடியாம நிற்பதற்காக போராடுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது தெரியுமா? அவர்கள் உன்னிடம் தீங்கு செய்ததாலா? ஆமாம், அதுவும் ஒரு காரணம். ஆனா உண்மையான காரணம் இது. அவர்கள் தடுக்க நினைத்தவர் நீ இல்ல. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உன் மகத்துவம். அந்த ஒளியிலிருந்து தங்களை பாதுகாக்க அவர்கள் உன்னை தாழ்த்த முயன்றார்கள். அந்த ஒளி உன்னை உயர்த்தும் சக்தி உடையது தங்கமே. அதை யாராலும் மறைக்க முடியாது. உன் பொறுமையோட இருந்த ஒவ்வொரு நொடியும் இப்போ ஆசீர்வாதமாக திரும்பி வருது. உன் மௌனம் இப்போ உன் பாதுகாப்பு கவசமாக மாறி இருக்கிறது. உன் அழுகைதான் இன்று உன் பலமாகி நிற்கிறது. நீ அத்தனை துன்பத்தின் நடுவே பாதையை விட்டுவிடல. நீ உன் மனசை உடைக்க விடல. நீ உன் நம்பிக்கையை கைவிடல. அதை பார்த்து அம்மன் உன்னை உயர்த்த தயாராகி விட்டாள். இதுவரைக்கும் உன்னை கீழே தள்ளினாங்க, இனிமே உன்னை உயர்த்த போகுற நேரம் வந்துடுச்சு தங்கமே அம்மனே சொல்லுறாள். அதனால்தான் நீ இப்போ அனுபவிக்க போறது சாதாரண வாழ்க்கை இல்லை. உனக்கு வரப்போகும் வாய்ப்புகள் சாதாரணமா இருக்காது. உன் வாழ்வில் சேரப்போகும் மனிதர்கள் சாதாரணமா இருக்காது. உன் மீது விழப்போகும் ஆசீர்வாதம் சாதாரணமா இருக்காது. நீ மேலே போய் நிற்பது உன் தர்மம். அவர்களின் கீழே விழுவது அவர்களின் கர்மம். தங்கமே, நீ உன் இதயத்தோட முன்னேறணும். உன்னை காயப்படுத்தினவர்கள் தங்கள் முடிவுக்குச் சென்றுவிட்டார்கள். உன்னை கீழே இழுக்க யாருக்கும் சக்தியே இல்ல. அம்மன் உன் பாதையில் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் உடைத்து அப்புறப்படுத்திக்கிட்டு வருகிறாள். இனி உன் வாழ்க்கை மாறும். உன் கண்ணில் நீ இருந்த இடம் நீங்கும். உன் மனசு தாங்க முடியாத வருத்தத்துக்கு பதிலா சந்தோஷத்தால் நிரம்பும். உன் வாழ்க்கையே நிம்மதியின் மூச்சை விழுங்க போகுது. நீ போக போகும் உயரத்தை இப்போதெல்லாம் நீயே கற்பனை கூட பண்ண முடியாது தங்கமே. உன்னை இழுத்தவர்கள் இல்லாத இடத்துக்கு நீ போக போற. நீ உயர்ந்து நின்னால் அவர்களுக்கு உன்னை பார்க்க கூட கூட தூரம் போக போகிறாய். அது தான் நீதியும் அதுவே அம்மனின் வரம்.